ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான். நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ஆரி ஒர்க் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். நான் ஆரி ஒர்க் வந்து இப்போ 2 வீக்ஸாக தான் கற்றுக்கிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலா பியூட்டி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க எங்கன்னா சேலம், அவங்ககிட்ட வந்து ஆன்லைனில் தான் நான் கற்றுட்ருக்கேன். நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருக்கேன். எல்லோரும் வந்து நிறையா ஆரி ஃப்ரீ கிளாஸ்ன்னு போடுறாங்க. ஆனால் நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்டயே மெட்டீரியல் வாங்கணும், எங்ககிட்டயே மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நான் வந்து ஃப்ரீயாக எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருந்தேன் அது ஸ்டாண்டு என்கிட்ட பேசிக்கிட்டு எல்லாமே இருக்குது, எனக்கு வந்து கிளாஸ் மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை, இது வந்து பிகினர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் 2-3 பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டேன். அதனால தான் சரி பைசா போனாலும் பரவாயில்லை, நம்ம இப்போ ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பைசா செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 7,000 பே பண்ணியிருக்கேன் ஆன்லைன் கிளாஸுக்கு. அவங்க வந்து பேசிக் கிட் வந்து அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அது வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன் பேசிக் கிட் என்கிட்ட வேணாம், ஃபீஸில் வந்து எனக்கு 500 லெஸ் பண்ணிக்கோங்க பேசிக் கிட்டுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி 1000 ரூபி கம்மி பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து 8,000 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 1000 கம்மி பண்ணி 7,000க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டதில் பேசிக் லெவல் நான் முடிச்சுட்டேன். பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தா அட்வான்ஸ் கோர்ஸ் போயிட்டேன். அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் என்கிட்ட திங்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ஸ்டாண்டை தவிர மற்ற கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ஆரி ஷாப்னு வந்து யூடியூப் சேனல் போட்டிங்கன்னா வரும், ரே ஆரி ஷாப்னு. அவங்க இருக்கிறது வந்து மதுரை. நான் அவங்ககிட்ட தான் இப்போ எல்லாமே வாங்கியிருந்தேன். வாங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் என்னென்ன கேட்டிருந்தேன் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே எனக்கு வந்து அனுப்பிட்டாங்க. உங்களுக்கும் யாராச்சுக்கும் கண்டிப்பாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படிங்க நினைக்கிறவங்க, பைசா வந்து அதிகமாக கேட்குறாங்க, என்னால் கொடுக்க முடியல, அவ்வளோ கொடுத்து என்னால் கற்றுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ நான் எங்கே கற்றுக்கிறேனோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சும் டெய்லி என்னென்ன ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ஆன்லைனில் எப்படி அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வந்து அனுப்பிடுறாங்க. இன்றைக்கி என்ன ஸ்டிச்சு போடணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு நம்மளுக்கு வந்து வீட்டில் ஒர்க் பண்ணி எனக்கு இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு பிக்சர் வந்து நீங்கள் எனக்கு பண்ணி அனுப்புங்க, ஒர்க் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் பண்ணி அனுப்பணும். அந்த இதே முடிச்சிட்டோம், அந்த பார்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த பார்ட்டை அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம முடித்த பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. அதனால வந்து நானாக ஓனாக கற்றுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சும் என்ன கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத டெய்லி அப்டேட் பண்ணுறேன். யாராச்சும் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ஃப்ரீயாக கற்றுக்கோங்க. இப்போ வாங்க என்னென்ன திங்ஸு நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அயன் நீடில் கொடுத்துருக்காங்க. அயன் நீடில் வந்து டியூலிப் நீடிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜர்தோசி கோருக்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்காங்க. சில்க் த்ரெட் வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே 2 கலர் வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கும் கோல்டனும். அதில் தான் வந்து இப்போ ஃபுல்லாக போட்டுட்ருந்தேன். இப்போ நான் அந்த கலர் வரக்கூடாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல, வேறு கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு பார்த்திங்கன்னா டயாலஜி அப்படிங்கிற பிராண்டு தான் வந்து நம்பர் 1 பிராண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நூல் வந்து கட்டாயி போகுது. நீங்கள் வந்து டயாலஜி த்ரெட் வாங்கினீங்க அப்படின்னா குவாலிட்டியாக வந்து போடும்போது நூல் வந்து கட்டாகாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும், பைப்பிங் த்ரெட்டு. அடுத்து ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கம், இந்த கம் வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்களா, இந்த கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ரெஞ்ச் நட் போடுறதுக்கு வந்து இதில் இருக்கிற பெரிய நீடில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஃப்ரெஞ்ச் நட் போடுறதுக்கு. அதுக்காக இது ஒரு நீடில் பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர். அடுத்து வந்து பாப்லின் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. பாப்லின் கிளாத் வந்து ஒன்று தான் தருவாங்க. நான் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்தேன், அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்லேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸ். அடுத்தது வந்து திலகம் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பெரிய திலகம் ஷேப்பும் சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து லக்ஷ்மி காயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு பேக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேசிக் கிட்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், பார்த்துக்கோங்க இது மட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பீடு கொடுத்துருக்காங்க. கட் பீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேசிக் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த பேக்கெட்டே போதும், இந்த அளவு இருக்கிறதே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து கோல்டனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ளூவில் வந்து இந்த பீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து செயின், இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வைப்பாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசிக் போடுறதுக்கு மட்டும்தான். நம்ம ஏதாவது ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட் தெரியுதா உங்களுக்கு, இது 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜர்தூசி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்குது ஜர்தூசி 2 பேக்கெட்டு. அது வந்து கோல்டனில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து கோல்டன் ஜர்தூசியில் கோல்டு இல்லாமல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூ, அடுத்தது ப்ளூ, அடுத்து வந்து பிங்க்கு. சாரி, இந்த ஸ்டோன் செயின் வந்து 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கல, 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மிரர் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மிரர் ஒர்க் பண்ணிவிட்டு மிரர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒர்க் பண்ணுவாங்க அது. அடுத்தது வந்து இந்த பீட்ஸ், பெரிய பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ட்ரேசிங் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது என்ன பேப்பர்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன், பேசிக் லெவல் தான் போயிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு இன்னும் சொல்லித்தரல. அதனால் இது என்ன பேப்பர்னு எனக்கு தெரியல. வச்சுருக்கோம், போக போக யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக நான் வந்து 2 நீடில் வாங்கியிருந்தேன். இதில் 2 நீடில் இருக்குது, இருந்தாலும் இதில் 2 நீடில் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து ஆரி ஒர்க்கு கிளாஸுக்காக நான் வந்து வாங்கினது. எப்படி இருக்குது, இந்த பைசா வந்து எவ்வளோனா 900 and something வந்துருந்துச்சு எல்லாக்கிட்டும். அதை விட எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 130 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1100 rupeesக்கு வந்து மெட்டீரியல் அனுப்பியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கலாம். ஏன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. நம்ம சொன்னது எல்லாமே மிஸ் ஆகாமல் எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.